கிட்டத்தட்ட 23 எம்எல்ஏக்கள் திமுகக்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. இதனால திமுக அரசு எப்ப வேணாலும் கவிழலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமை தற்போது திமுக ஆட்சி அவங்களுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிறதா உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் துணை முதல்வரான சின்னவரை நம்பி நம்ம இப்படி ஏமாந்து மோசம் போயிட்டோமே அப்படின்னு மோசமான நிலைமைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப தள்ளப்பட்டிருக்காரு. அதாவது துணை முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சது திமுகக்கு உள்ள இருக்கிற பல பேருக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் கட்சிக்காக பல வருஷமா பாடுபட்ட நிறைய பேருக்கு அது அதிருப்தியாக தான் இருந்தது. ஸோ இந்த அதிருப்தி எந்த அளவுக்கு திமுகக்கு உள்ளே வெடிச்சிருக்கு அப்படின்னா எந்த ஒரு துறையில எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பா தற்போது திமுகக்கு எதிராகவே போர்க்குடி உயர்த்திருக்க முக்கியமான சில 23 எம்எல்ஏக்கள் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகக்கு ஆதரவா நின்று அவங்க ஜெயிச்சு கொடுத்திருந்தாலும் அந்த தேர்தலுக்காக அவங்க கட்சிக்கு அவங்க செலவு செஞ்ச அதாவது கடனை உடனே வாங்கி தான் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே அந்த எலெக்ஷனுக்காக அவங்க செலவு செஞ்சிருக்காங்க. அந்த கடனை கூட அடைக்க முடியாத நிலைமையில தான் திமுகவில் இன்னும் பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 23 எம்எல்ஏக்கள் தற்போது திமுகக்கு எதிராகவே கிளம்பி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுல முக்கியமா முதலமைச்சர் அவரை விட சின்னவர் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக தான் அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது சொந்த கட்சிக்கு உள்ளேயே நாங்க கடந்த 4 வருஷமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாதாரண சின்ன கான்ட்ராக்ட் கூட எங்களுக்கு லோக்கல்ல கிடைக்க மாட்டேங்குது. பெரும்பாலும் சின்னவர் அப்படின்னு அவருக்கு சொந்தக்காரங்க தூரத்து சொந்தக்காரங்க இப்படி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் எங்களுடைய தொகுதிகளிலேயே எங்களை ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருஷமா எங்களுக்குன்னு பெருசா எந்த ஒரு வருமானமும் கிடையாது. வெறும் மாதம் எம்எல்ஏக்களுக்கு தரக்கூடிய அந்த சம்பள தொகையை வச்சுக்கிட்டு தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2021 கட்சிக்காக எலெக்ஷனுக்காக நாங்க வாங்கின அந்த கடன்ல இருந்தும் நாங்க மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த 2026 திமுக எங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு வேண்டாம். திமுக எம்எல்ஏவாக நாங்க இருந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி திமுக கட்சிக்கு எதிராகவே அவர்களுடைய 23 எம்எல்ஏக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையை தற்போது திமுக கட்சிக்கு உள்ளேயே அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ 134 இடங்கள்ல வெற்றி பெற்று தான் திமுக அவங்க தனிச்சையா இந்த ஆட்சியை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 23 எம்எல்ஏக்கள் ஒருவேளை அவங்க ராஜினாமாவோ இல்ல ஆதரவை வாபஸ் பெற்றாங்கன்னா கண்டிப்பா 4 வருடம் முடியறதுக்கு உள்ளே திமுக ஆட்சி கவிழ வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். ஸோ அந்த வகையில் இது எல்லாத்துக்குமே சின்னவர் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திமுகக்கு உள்ளே 23 எம்எல்ஏக்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த பரபரப்பான விஷயம் திமுக கட்சிக்கு உள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.